மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். டேஸ்ட் டெய்லி. டேஸ்ட் டெய்லி. செலிபிரிட்டிஸ்க்கு வந்து திருமணம் ஆயிருக்கா ஆகலையான்னு வந்து யாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்ப தெரிஞ்சே போய் அவங்க கிட்ட போய் பழகிறதும் அவங்க மூலமா ஒரு குழந்தைய வாங்கிக்கிறதும் யாருடைய தவறு? பணத்தை மோட்டிவா வச்சுதான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இது வந்து பயங்கர தவறான ஒரு விஷயம். அப்போ என்ன, நீ கேஸ் போட்டு வாங்குற அப்படின்னா நீ பணத்துக்காக தானே வந்திருக்கேன்னு அர்த்தம். இப்போ நிறைய லவ் எப்படி வருதுன்னா, இவங்க வந்து ஒரு ஒரு பிரிவுலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் தேவைகளும் இருக்கும். நீங்கள் பொண்ணை தான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, பொண்ணை விக்டிம் ஆக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் அவளோட வந்து உறவு வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட உறவாடிக்கிறது. அதுக்கு அவங்களுடைய காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறவங்க என்ன நோக்கத்தோட தப்பு பண்ணுறாங்க? சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான காரணங்கள், அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அது எனக்கு யாருன்னே தெரியல, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாங்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஓயோ வந்துருச்சு. ஒரு டிவோர்ஸாக இருக்கட்டும், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு தெரியுதோ தெரியல, அந்த பர்சனுக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் சரி ஆகலைன்னாலும் சரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கேசஸ் நம்ம செலிபிரிட்டி லைஃப்பில் கூட பார்த்துட்டோம். டே டு டே லைஃப்பில் நிறைய நியூஸ் பார்க்குறோன்னா அதுலேயும் இருக்குது. செலிபிரிட்டி லைஃப் பார்த்துட்டோன்னா அது நம்மளோட ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறிடுது. எல்லாருக்கும் டீ டைமில் உட்காந்து இதை பற்றி பேசணுங்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் யாரை சொல்ல வரீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஒரு திருமணம் செலிபிரிட்டிஸ்க்கு வந்து திருமணம் ஆயிருக்கா ஆகலையான்னு வந்து யாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ தெரிஞ்சே போய் அவங்க கிட்ட போய் பழகிறதும் அவங்க மூலமாக ஒரு குழந்தைய வாங்கிக்கிறதும் யாருடைய தவறு? எப்போவுமே பெண்ணை தான் வந்து எல்லா இடத்துலையுமே கொஸ்டின் பண்ணுறாங்கல்ல, அதுவுமே ஒன்று இருக்குது. ஆண்களும் தவறு செய்கிறாங்க, ஆனால் பெண்கள் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ப்ளேம் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே அவங்கள தான் யூஸ்வலாக பொண்ணுங்க வந்து விக்டிம் கார்டு இருக்கும். விக்டிம் கார்டுன்னு ஒரு பக்கம் ப்ளே பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கள பாவம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இல்லை அவங்க தான் தப்பு, ஏன் அவங்களால இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இல்லை. இதில் இந்த ஒரு விஷயத்தில் செலிபிரிட்டிஸ் கிட்ட போகிறாங்கன்னா, நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறது என்னென்னா, பணத்தை மோட்டிவாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், இல்லை பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது. இது வைசி வேர்ஸா. பையன் கொஞ்சம் வசதியானவா இருக்கா, கார் வச்சுருக்கானா, அவனுக்கு வந்து என்ன அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி, நம்ம வந்து போனோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட். எய்தர் சைடு, ஒருத்தர் மட்டும் சொல்லலை, ரெண்டு பக்கமும். அதாவது நீங்கள் வந்து இப்போது சிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயத்த மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் வில்லேஜில் நடக்கிற விஷயங்களும் நிறைய பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு ப்ராக்கெட் போடுவாங்க, ஒரு பொண்ணு வீட்டில் பார்ப்பாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்சதுன்னு அப்படியே அவங்க வீட்டில் சொத்து பத்து எப்படி இருக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன தேரும் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படியே இருந்து லவ் பண்ணி எப்படியும் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. 18 above 18 அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்றாங்க. நான் ஒரு விஷயத்தில் நான் பார்த்தேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து வேலை பார்க்கலனாலும் அந்த பொண்ணை விரும்பி தானே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனேன். அப்போ அதனுடைய செலவுகளையும் அதெல்லாம் பார்த்துக்கிறது அதை குடும்பத்தை பார்த்துக்கிறது அந்த பையனுடைய பொறுப்பு தானே, ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போது அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணு பேரில் வாங்கி வச்ச சொத்தெல்லாம் கேஸ் போட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அது வந்து பயங்கர தவறான ஒரு விஷயம். அப்போ என்ன, நீ கேஸ் போட்டு வாங்குற அப்படின்னா நீ பணத்துக்காக தானே வந்திருக்கேன்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் நவடேஸ் ரொம்ப ஏதோ ஒரு இடங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிஜமாலுமே உள்ளேருந்து காதலிக்கிறவங்க இன்னொரு பக்கம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தால் இல்லைன்னா இல்லை எனக்கு உன்கிட்ட இந்த தேவை இருக்குது, அந்த தேவைக்காக நான் உன்கிட்ட வரேன், அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி இருக்காங்கல்ல. நிறைய இடங்களில் நம்ம அதை தானே பார்க்குறோம். இப்போது நிறைய லவ் எப்படி வருதுன்னா, இவங்க வந்து ஒரு பிரிவுலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த
செக்ஷுவல் தேவைகளும் இருக்கும். அதை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கிடச்சதுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதே தெரியாத மாதிரி பேசி வச்சு, இல்லைன்னா there is another way of bringing the girl into, நீங்கள் பொண்ணை தான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, பொண்ணை விக்டிம் ஆக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃபுக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம், என் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் அவளோட வந்து உறவு வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து அதாவது ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி தன் மேலே ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட உறவாடிக்கிறது. அதுக்கு அவங்களுடைய காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போகிறது. இப்படியும் இருக்குது, 2 விதமாகவும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் நல்லவரா, அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு ஒரு 10 இடத்துல போய் ஆராயிரும். அதே மாதிரி யார் உறவுக்குள்ளே போகிறீங்களோ, பெண்ணோ பையனோ, அது ஒரு நல்ல உறவாக இருக்குமா அப்படிங்கிறத அவங்க தான் சிந்திச்சு செய்யணும். இது வந்து என்ன சொல்கிறது, இன்ஃபேச்சுவேஷனா இல்லை காமமா என்னன்னு தெரியல நமக்கு. அதனால அதுக்கு அந்த காமத்துக்காக எதையுமே சிந்திக்காமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி வருத்தப்படுறது, வேதனைப்படுறது ஒரு பக்கம், அதையே கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறது ஒரு பக்கம், நான் அந்த குழந்தைய எப்படி வளர்த்துவேன், அது எனக்கு வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறவங்க என்ன நோக்கத்தோடு தப்பு பண்ணுறாங்க, அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் மாறுபடும். ஒரு தரப்பு மட்டும்தான் வந்து எனக்கு நியாயம் வேணும்னு வராங்க, இன்னொரு தரப்பு அமைதியாகவே தான் இருக்காங்க, ஒரு வார்த்தை பேசுறதுல ஒன்றுமே இல்லை. இந்த சைட் சைலண்ட்டாக இருக்குது, இந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்து ஓகே எனக்கு வேணும், எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லி அதுக்காக போராடுறாங்கல்ல. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இவங்க ஏன் சைலண்ட்டாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான காரணங்கள், அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க இந்த நிறைகுடம் ததுவாதுங்கிற மாதிரி அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கும், அதனால் பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பெண் வந்து விக்டிம் ஆயிட்டாங்கன்னா அந்த பக்கம் நிறைய பேர் வந்து பேச தான் செய்வாங்க, இன்னொரு பக்கம் ப்ளேம் பண்ணுவாங்கள்ல. எல்லா சைடும் ப்ளேம் பண்ணுறாலும் நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து என்னென்னா தெரிஞ்சே தான் நம்ம குட்டைக்குள்ளே விழுகிறோம். அந்த குட்டைக்குள்ளே விழுந்தால் அது நல்ல குட்டையாக இருந்தால், நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லா இருப்போம். அது ஒரு சாக்கடையாக இருந்ததுன்னா நம்ம சாக்கடையாக. ஸோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும். இல்லை உன்னோட மோட்டிவ் இது தானே, நான் வந்து உன்னோட பழகிறேன் வைக்கிறேன், எனக்கு வந்து இது வேணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயும் ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, இப்போ நீங்கள் ஒருத்தரோட உறவு வச்சுக்கிறீங்க, அவருக்கு நல்ல ஒரு கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆகாதவங்களும் தான் நான் சொல்கிறேன், 2 பேருக்குமே சொல்கிறேன். பணத்தை மோட்டிவாக கொண்டு நீங்கள் ஏன் ஒரு உறவு முறையை உருவாக்கிக்கிறீங்க உங்களுக்குள்ள? பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் உறவு மேற்கொள்ளுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதுதானே ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் குற்றம் சொல்கிறோங்கிற மாதிரி ஆகிடுது. அவங்க பணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது குற்றம் சொல்கிற மாதிரி ஆகிடுது. நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் வந்து எனக்கு இதுதான் மோட்டிவ்னா இதையே நீங்கள் ஆரம்பத்துலேயும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் பொண்ணுங்க வந்து வீட்டுக்காரன் வரலைன்னா அங்கே தான் போயிருப்பான்னு போய் குடுமையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்காத்தி வச்சிரும். இன்றைக்கி அது எனக்கு யாருன்னே தெரியல, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாங்கிற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஓயோ வந்துருச்சு. நான் வந்து பார்த்துருக்கேன் ஓயோ. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்காக போகணும். ஆக்சுவலாக அந்த பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வரான், அந்த பொண்ணு வந்து ஜம்முன்னு ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குது, ரூமை புக் பண்ணுது, கையில் பேக் இல்லை ஒன்றும் இல்லை, போய்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ ரூமுக்கு. அந்த பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறான். நிறைய நடக்குது, நடக்காமல்லாம் இல்லை, நம்மளுமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்களா வந்து வரைமுறைப்படுத்திக்கணும். வீட்டில் வந்து அந்த சொல்லி கொடுக்கறதுக்கான ஆள்கள் இல்லை. முன்னெல்லாம் வந்து வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, நம்மளோட குடும்பமான மரியாதை, நம்ம இப்படி தாம்மா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பையனுக்கோ பொண்ணுக்கோ அதை சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியறதில்ல. ஈவன் சமையல்லேருந்தே நான் சொல்கிறேன்,
பெரியவங்க வந்து அந்த காலத்தில் பண்ண சமையல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக நானே இப்போ தான் வந்து ஒரு சில ரெசிபீஸ் எல்லாம் வந்து கேட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். அது கேட்கணுங்கிற எண்ணமாவது இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு பெரியவங்க இருந்தால் நான் எது சொன்னாலும் எங்கள் ஆயா இப்படி தான் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்ன பசங்க சொல்கிறாங்க, யூடியூப்பில் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன்றாங்க. ஸோ அந்த பாரம்பரியங்கிறது போயிடுது அங்கேருந்து. அப்போ அது சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆள்கள் நமக்கு வீட்டில் இல்லை. வீட்டில் யாருமே கிடையாது. குழந்தை தானாக வந்து கற்றுக்குது, எல்லாத்தையும் ஃபோனை வச்சு கற்றுக்குது. அப்போ அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த குழந்தைய சொல்லியும் தவறு கிடையாது. குழந்தைல அவங்க குழந்தை வளர்ந்து பெருசாகிடுது. பெருசாகி தவறு செய்யும்போது சிறு வயசுலேருந்து வர்றது தானே. சிறு வயசில் நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது தானே. அப்போது தவறு வந்து எங்கே நடக்குதுன்னா வளர்ப்பு முறையிலேருந்தே வந்துடுது தவறு. ஸோ 2K கிட்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து கையடக்கம் உள்ள ஒரு கருவி இருக்குது. அதை தான் நம்ம செல்ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எல்லாமே ரைட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வரைமுறைகள் இல்லை. வரைமுறைகளோடு வாழ்ந்தால் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நேரம் இல்லை. ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து போர் அடிச்சு போச்சு இந்த லைஃப். என்னோடய மேரிட் லைஃப் எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஐ எம் லீவிங் த கிட்ஸ் வித் யூ அண்ட் ஐ எம் லீவிங் யூ. நான் குழந்தைய முன்னெல்லாம் குழந்தைய நான் தான் வச்சுப்பேன். அவங்க என்னென்னா அந்த காலத்தில் என்னென்னா புருஷன் வந்து டிவோர்ஸ் கேட்டால் கூட குழந்தைய வச்சுக்கிட்டா குழந்தைய பார்க்கறதுக்காக எப்படியாவது வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. எப்போவுமே மதர் விட மாட்டாங்க. கோர்ட்டும் வந்து மதருக்கு தான் வந்து கஸ்டடி கொடுக்கும். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, சொல்லுங்கள் என்ன இல்லை, என் பொண்ணை பற்றி தான் பார்க்கணும் அப்படின்னா 65 வயசுனா உங்கள் பொண்ணுக்கு எப்படி கொஞ்சாலும் 40, 45, 48 வயசு இருக்காதுங்களான்னு. ஆமாம்மா 48 வயசு ஆயிடுச்சுமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste the Daily. Taste the Daily.